சுகமா இருக்கிறீர்களா? அப்ப விசாரிச்சாச்சு. இந்த நேரத்துல தான் அவன் இவர்களோடு பேசிக்கொண்டிருக்கையில், யாரோடு பேசிக்கொண்டிருக்கையில்? சகோதரோடு பேசிக்கொண்டிருக்கையில கோலியாத் வந்துட்டான். யாருக்கு கெட்ட நேரம்? ஆமென். மைக்கில் வாசிக்கிறோம், கரெக்டா வாசிக்கணும். அவங்க சரித்திரத்தின்படி வராங்க. யாருக்கு கெட்ட நேரம்? ஹல்லேலூயா. நம்ம பல நேரத்தில் நான் இருக்கும்போது தான் இது வரணுமா? நீங்க இருக்கும்போது வந்தாதான் அதுக்கு கெட்ட நேரம். ஆமென். ஹல்லேலூயா. தாவீது பேசிக் கொண்டிருக்கையில் யார் வந்தா? ஆமென். சில நேரத்தில் அப்பதான் நம்ம பேச ஆரம்பிச்சிருப்போம். இப்ப சகோதரர்கள் தாவீதிட்ட பேச காரணம் என்ன? தாவீதின் சங்கீதம் என்ன? என் சகோதரர்களுக்கு நான் யாராயிட்டேன்? வேட்டு மனுஷன் ஆயிட்டேன். ஆனா இப்ப பேசிட்டு இருக்காங்க. ரீசன் என்ன? ரீசன் ஒன்றுதான். அப்பா கொடுத்த சாப்பாடு யார்கிட்ட தான் இருக்கு? பேசினதான் ஏதாவது அவன் இறக்கி வைத்து விட்டு, அப்பொழுது தாவீது தான் கொண்டு வந்தவைகளை இறக்கி வைத்து விட்டு, அண்ணா நான் இதெல்லாம் கொண்டு வந்திருக்கிறேன், அப்பா தந்துருக்காங்க. அப்படியாப்பா, நல்லா இருக்கிறியா? வேற தாவீதே எப்படி இருக்கிற? சில உறவுகள் அப்படிதாங்க. ஆமே. சிலர் பார்த்துருக்கீங்களா? நம்ம அவங்கள பார்க்க போகும்போது நம்ம முகத்தை பார்க்க மாட்டாங்க, நம்ம கையை தான் பார்ப்பாங்க. ஏன்? உடனே உங்க கரம் இருக்க ஏதாவது கொண்டு இல்லையா? பிள்ளைங்க அது எல்லா வீட்லையும் அப்படிதான். பிள்ளைங்க இல்லை, வெளியூர்லாம் போயிட்டு வரும்போது எதுதான் பார்ப்பாங்க? கையை பார்ப்பாங்க, அப்புறம் பையை பார்ப்பாங்க, அப்புறம் பை சொல்லிட்டு ரெண்டுலேயும் ஒன்றும் இல்லை பாய். தாவீது இறக்கி பேசிட்டு இருக்கும்போது கோலியாத் வந்து சவால் விடுகிறான். தாவீதுக்கு டிஸ்டர்ப் ஆகுது. அபிஷேகம் உள்ளவனுக்கு எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்க முடியாது, அவருக்கு டிஸ்டர்ப் ஆகும். எனக்கு வந்து சில தேவனை நிந்திக்கிற, வேதத்துக்கு எதிரான இந்த காரியங்கள் அபிஷேகம் பெற்றவனுக்கு டிஸ்டர்ப் ஆயிட்டே இருக்கும். நீங்க என்ன பண்ணாலும் நான் கண்டுக்க மாட்டேன். நமக்கு எது டிஸ்டர்ப் ஆகுதுன்னா, நம்ம மாம்சத்தையும் மனசையும் தொடுற காரியங்கள் மட்டும்தான் டிஸ்டர்ப் ஆகுது. வேதத்துக்கு எதிரான, தேவனுக்கு எதிரான, தேவனுடைய நாமத்துக்கு விரோதமான, அவருடைய பரிசுத்த கொலைச்சல், அதான் அந்த வேதத்துக்கு எதிரான காரியங்கள் ஒன்று நடக்கும்போது அபிஷேகம் பெற்றவனுக்கு, அழைக்கப்பட்டவனுக்குள்ள டிஸ்டர்பன்ஸ் இருந்துட்டு இருக்கும். அவனால் நிற்க முடியாது. அவன் வேலை என்ன? அப்பா என்ன சொல்லி அனுப்புறாரு? ஒரே ஓட்டமா ஓடி இதை கொடுத்து சுகமா இருக்கிறீர்களா என்று கேட்டு, ஆமென். 18வது வசனம், உன் சகோதரர் சுகமா இருக்கிறார்களா என்று விசாரித்து அவர்களிடத்தில் அடையாளம் வாங்கிட்டு வானா, எஸ் நல்லா இருக்கிறேன், இது அப்பாட்ட கொடு, நான் தந்தேன்னு சொல்லி கொடு. இவனும் வந்தாச்சு, தாவீதும் வந்தாச்சு. வந்து தன் சகோதரரை பார்த்து 22ல சுகமா இருக்கிறீர்களா என்று கேட்டான். அடுத்து என்ன செஞ்சிருக்கணும்? ஆமீன் போட்டுட்டு போயிருக்கணும். ஆனா கோலியாத்துக்கு கெட்ட நேரம் வந்துட்டான். தாவீது ஒரு ப்ரோக்ராம் ஸ்கெடியூலோட போறாரு. அண்ணனை போய் பார்க்கணும், விசாரிக்கணும், திரும்ப வண்டி பிடிக்கணும், வரணும், நிக்கணும். ஒரு ப்ரோக்ராம் போட்டு போகும்போது கோலியாத் உள்ள என்ட்ராகி ப்ரோக்ராம் சேஞ்ச் ஆகுது. சில நேரத்தில் நம்ம போட்ட ப்ரோக்ராம் சேஞ்ச் ஆகும். ஏன் ஆண்டவர்? என்ன ஆண்டவர் வேற ப்ரோக்ராம் ஏற்கனவே போட்டு வைத்து விட்டார். உன் மேல இருக்கிற அபிஷேகத்தின் வாசனை விளங்குகிற, அபிஷேகத்தின் வல்லமை வெளிப்படுகிற நாள் இது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் அதை இப்படி சொல்ல விரும்புகிறேன். உலக தகப்பன் அவனை சகோதரர்களுடைய சுக செய்தியை விசாரிக்கும்படி சாப்பாடை கொடுத்து அனுப்பினார். ஆனால் அதற்கு மேல பரலோக தகப்பன் அவனை ஒரு ஜெயத்தை பெற்றுக் கொள்ளும்படி, ஜனத்துக்கு சுகம் உண்டாக்கும்படி அவன் மேல அபிஷேகத்தை கொடுத்து அனுப்பினார். ஹல்லேலூயா. சகோதரர்கள் யோசேப்பை இந்த தொல்லை இனி வேண்டாம் என்பதற்காக 20 வெள்ளி காசுக்கு விற்று
அவன் யோசேப்பை எகிப்தியர்கிட்ட அனுப்புகிறான். ஆனா கர்த்தர் தரிசனத்தை கொடுத்து யோசேப்பை எகிப்திலே கொண்டு போகிறார். ஆமென். சில நேரத்தில் உங்க பார்வை பூமிக்குரியதா இருந்தா சகோதரர்கள் செய்ததுதான் உங்க மனசை உறுத்திட்டு இருக்கும். தகப்பன் பெற்றோர் செய்ததுதான் மனசை உறுத்திட்டு இருக்கும். உங்கள் பார்வை அபிஷேகம் பெற்றவருடைய பார்வையானால் சகோதரர்கள் செய்ததல்ல, உறவுகள் செய்ததல்ல, பரலோக தேவன் செய்தது மாத்திரமே. நல்ல கரங்களை தட்டி ஆமென். சபையே கேளுங்கள். அவங்க செஞ்சது, இவங்க செஞ்சது, அப்படி செஞ்சது, இப்படி செஞ்சது, இதுதான் இன்னும் உங்க மனசை உறுத்திட்டு இருக்குன்னா நீங்க அபிஷேகம் பெற்றவங்க பார்வை அபிஷேகம் பெற்றவனுடைய பார்வை அல்ல. ஆமென், 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 ஆமென். அபிஷேகம் பெற்றவனுடைய பார்வை அது கிடையாது. நான் வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லை. என்ன குழியில தூக்கி போட்டதுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு. என் வஸ்திரத்தை பறிக்கிறதுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு. என்னை சிறுமைப்படுத்துறதுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு. என்னை தனித்தவனாய் விடுவதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. எப்படி பார்க்கிறோம்? நீங்க எனக்கு தீமை செய்தீர்கள் என்று சகோதரர்களை பார்த்து யோசேப்பு சொல்லலையே. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். ஆமே, நம்ம நினைச்சாலே செஞ்சது மாதிரி ஆக்டிவிடுவோம். ஆமே, சகோதரர்கள் என்னங்க செஞ்ச கத்துறாரு யோசேப்பு. ஏன் வெளியே இருந்துட்டு சாப்பிட்டுட்டு இருப்பான். வஸ்திரத்தை அவன் கண்ணுக்கு முன்னாடி கிழித்து 20 வெள்ளிக்காசு. இதெல்லாம் தீமை இல்லையா? தீமை இல்லையா? ஆனா யோசேப்பு, நீங்க தீமை செய்ய நினைச்சீங்க, அவ்வளவுதான். எப்படி அபிஷேகம் பட்டவனுடைய தரிசனம் உள்ளவனுடைய பார்வை. ஆண்டவர் வைக்கிற டெஸ்ட்ல தெரியும் நாம தரிசனம் உள்ளவனுடைய பார்வையை பார்க்கிறோமா, மகிமையின் பார்வையா, மண்ணின் பார்வையா. ஆமென். ஆனா உங்களெல்லாம் பாராட்டணும். கொஞ்சம் 2 நிமிஷத்துக்கு முன்னாடி இருந்த ஆர்ப்பரிப்பு அப்படியே டவுன் ஆகி கர்த்தர் உங்களுக்கு பாராட்டுகிற கிருபைகளை எண்ணி நான் கர்த்தரேன். ஆமென். வந்தாச்சு, ப்ரோக்ராம் முடிச்சாச்சு. சுகமா இருக்கிறீர்களா? சுகமா இருக்கிறோம், கிளம்பு, அவ்வளவுதான். நமக்கு என்ன வந்து காத்து வந்தா என்ன, காற்றே வந்தா என்ன? அப்பா கிட்ட போய் சொல்லணும், என் கடமை முடிஞ்சு, என் வேலை உண்டு, நான் உண்டு. உத்தரவாதம் எடுக்காதவன் அபிஷேகத்தை கனவீனப்படுத்துகிறான். உத்தரவாதம் எடுக்காதவன் அழைப்பை கனவீனப்படுத்துகிறான். உத்தரவாதம் எடுக்காதவன் தெரிந்து கொள்ளப்பட்ட அனுபவத்தை கனவீனப்படுத்துகிறான். கோலியாத் இவன் நிற்கிறார், தாவீது நிற்கிறார். அப்படி நிற்கும் போது அப்பொழுது இஸ்ரவேலர் சொல்றாங்க, 25வது வசனத்தை வாசிங்க. அந்நேரத்தில் இஸ்ரவேலர் வந்து நிற்கிற அந்த மனுஷனை கண்டீர்களா? இஸ்ரவேலை நிந்திக்க வந்து இவனை கொல்லுகிறவன் எவனோ அவனை ராஜா மிகவும் ஐஸ்வர்யவானாக்கி அவனுக்கு தம்முடைய குமாரத்தியை தந்து அவன் தகப்பன் வீட்டாருக்கு இஸ்ரவேலிலே சர்வமானியம் கொடுப்பார் என்றார்கள். அப்பொழுது தாவீது தன்னண்டையில் நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தனை கொண்டு நிந்தை நீக்கிறவனுக்கு என்ன செய்யப்படும் என்று கேட்கிறான். நல்ல கவனிங்க. பெலிஸ்தியன் என்ன பண்ணா? வந்து நின்று நிந்தித்தான். இஸ்ரவேலர்கள் என்ன சொல்றாங்க? இவனை மட்டும் ஒருத்தன் கொண்டுட்டானா அவனுக்கு எல்லாமே. தாவீது காதுல இப்ப எது உள்ளது? துர்ச்செய்தி விழல. தாவீது காதுல என்ன விழுது? அவன் திரும்ப யார்கிட்ட போய் கேட்கிறான்? இஸ்ரவேல்கிட்ட. ஆமா, இவரை கொண்டவனுக்கு என்ன கிடைக்குன்னு சொன்னீங்க? என்ன கிடைக்குன்னு சொன்னீங்க? அது இப்படி தன் மகளை விவாகம் பண்ணி கொடுப்பாங்க. அது மாத்திரமல்ல, அவன் தகப்பன் வீட்டாருக்கு சர்வமானியம். இவன் மட்டும், இதை மட்டும் ஒருத்தன் இவனை மட்டும் அடிச்சிட்டானா அவன் முழு குடும்பத்துக்கும். தாவீது மனசை பார்த்தீங்களா? இந்த இடத்துல அவன் உலக பார்வை இருந்தனா, ஓஹோ நான் ஜெயிச்சு என் குடும்பம் நல்லா இருக்கணும், வேண்டவே வேண்டாம். என்னை என்ன காயப்படுத்தினாங்க, என்னை என்ன கஷ்டப்படுத்தினாங்க. தாவீது காதுல ஏதோ வாங்குறாரு பார்த்தீங்களா? துர்ச்செய்தி அல்ல, நற்செய்தி. தங்கச்சி மடத்தில் போன மாதம் ஊழியத்தில் இருக்கும்போது அங்கே பாஸ்டர் ஜோஷுவா எஸ்டோ, பிரதர் ஜூட் பென்னர்லாம் இருக்கிறான். பிரதர் ஜூடுக்கு வந்து
ஃபாதர் ஃபோன் பண்ணுறாங்க ஜெபத்திட்டத்துலேருந்து. ஃபோன் பண்ணி எடுத்தோடனே நல்ல செய்தி இருந்தால் சொல்லுப்பா அப்படிங்கிறாங்க. எடுத்ததும் நல்ல செய்தி என்ன அதை சொல்லு. ஆமென். என்ன கேட்கறது காதை விரும்புது? நல்ல செய்தி, நல்ல செய்தி, நல்ல செய்தி. காயும் கோழியத்தை வந்து அப்படி இப்படி நிந்திக்கிறான். அப்போ இந்த பக்கத்தில் இருந்து இவனை மட்டும் ஒருத்தன் கொண்டுட்டானா அவன் லைஃப்ல செட்டில்டு, அவன் ஃபேமிலியும் நல்லா இருக்கும். இந்த சைடு நிந்தை, இந்த சைடு நற்செய்தி. தாவீது நிந்திக்கிறவன் கிட்ட போய் என்ன சொன்ன அப்படி இல்லை. அவன் இவனை கொன்றவனுக்கு என்ன கிடைக்கும்? அபிஷேகம் பெற்றவனுடைய அடையாளம் இது. ஆமென் ஆமென். நிந்திக்கிறவன் நிந்திக்கட்டும். ஒரு நாள் கோல நீ 40 நம்ம வாய் விலைக்க நிந்திச்சுக்கோ. நான் சுதந்திரிக்க பிறந்தவன், நான் திரும்ப பெற்றுக்கொள்ளும்படி திருப்பிக் கொள்ளும்படி பிறந்தவன். ஆமென். நான் தெரிந்தெடுக்கப்பட்டவன், நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். இப்ப தாவீது வந்து பேசுறாரு. ஆமென். நேரம் பறக்கிறது. செய்தியின் ஒரு பாயிண்ட் தான் நான் இப்ப போயிட்டு இருக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இப்ப தாவீது சொல்றாரு, இந்த பெலிஸ்தியன் ஏமாத்துறோம். அவருக்கு தைரியம் வருது. நற்செய்தி வந்து அது நம்ம எலும்புகளை எல்லாம் என்ன ஆகும் தெரியுமா? புஷ்டியாக்கும், புஷ்டியாக்கும். ஒரு நிந்தை வரும்போது இமீடியட்டா நம்ம காதை எது பக்கம் திருப்பணும்? சொல்லுங்க. நற்செய்தி. எது நற்செய்தி? இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு நற்செய்தி என்ன தெரியுமா? இயேசுவை பத்தி கேட்கிறதா நற்செய்தி? உங்களுக்கு நற்செய்தி, நற்செய்தி, நற்செய்தி என்னது? இயேசுவை பத்தி கேட்கிறது. சொல்லுங்க. எத்தனை பேருக்கு இயேசுவை பத்தி கேட்க பிடிக்கும்? சும்மா கை தூக்குறது. ஆமென். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஒண்ணு வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், சிம்பிளா சொல்லு. இன்னும் 10 நாளில் உங்கள் கடன் பாரம் மாறும் அப்படின்னு ஒரு டைட்டில் போட்டு ஒரு மெசேஜ் போடுங்க. இயேசுவை அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு ஒரு டைட்டில் போட்டு யூடியூப்ல மெசேஜ் போடுங்க. ஒரு 10 நாள் கழித்து பாருங்க. இன்னும் 7 நாளில் சிலர்லாம் ஆமா நம்ம மெசேஜ் போட்டு விட்டுருவோம். நம்ம மெசேஜ் எடுத்து நமக்கே தெரியாத டைட்டில் போடுவாங்க. ஆமா, இதை உடனே பாருங்கள். 100% கேரண்டி. நமக்கே கேரண்டி இருக்காது. நம்ம போட்டோ போட்டு இருக்கிறாங்க. அது என்ன கேரண்டி? ஆமே. அங்க பார்த்தா அட்டி ஏறி போயிட்டே இருக்கும். அதுக்காக ஜோமுன்னாங்களோ என்ன நல்ல டைட்டில் எங்களுக்கு. ஆமே. நற்செய்தி கேளுங்க. ஒருத்தன் வந்து நிந்திக்கிறானா உங்க காதை எது பக்கம் திருப்பணும் தெரியுமா? குட் நியூஸ், குட் நியூஸ், நல்ல செய்தி. நல்ல செய்தி கேட்க 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 அவனுக்கு என்ன வருது? தைரியம், பலன் வருது. ஆமா, அவனுக்கு இருக்க முடியாது.